வடமாகாண முதலமைச்சராக முன்னாள் உயர்நீதிமன்ற நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் இன்று காலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இதேவேளை வடமேல் மாகாண சபையின் முதலமைச்சர் தயாசிறி ஜெயசேகர இன்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். சி.வி. விக்னேஸ்வரன் அலரி மாளிகையில் வைத்து இன்று காலை சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். கடமைகளையும் பணிகளையும் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற வடமாகாண சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியில் போட்டியிட்டு சி.வி. விக்னேஸ்வரன் அதிகூடிய விருப்ப வாக்குகளை பெற்றுக் கொண்டார். அவர் 1,32,255 விருப்ப வாக்குகளை பெற்றுக் கொண்டார். இன்றைக்கு காலையிலே 9:30 மணி அளவில் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முன்னிலையிலே முதலமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். மிக எளிதான சிறிய அளவிலான ஒரு வைபவமாக அது இடம்பெற்றது. அமைச்சரவையை அவர் நியமித்த பிறகு வரும் வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி யாழ்ப்பாணத்திலே மற்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். ஏனைய முதலமைச்சர்கள் போன்று இந்த முதலமைச்சரும் ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். அரசாங்கத்தின் அதிகாரத்தை புரிந்து கொண்டு அரசியல் அமைப்பின் பிரகாரம் செயற்பட தயார் என்ற வெளிப்பாடே இதனூடாக காணப்படுகிறது. நமது நாட்டில் சில தலைக்கணம் பிடித்தவர்கள் வடமாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றால் பாரிய பிரச்சனைகள் தோன்றி பிரிவினைவாதம் ஏற்படும் என கூறினார்கள். அதேபோன்று மோதல்கள் ஏற்பட்டு வடமாகாண சபை பாரிய நெருக்கடிகளை சந்தித்து மீண்டும் பிரிவினைவாத போராட்டம் ஆரம்பித்துவிடும் என்றும் கூறினார்கள். தற்போது அவர்கள் ஆரம்பத்தில் இப்படி அமைதியாகத்தான் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் ஆரம்பத்தில் இவ்வாறு கூறவில்லை. பாரிய அளவிலான ஆபத்து ஏற்படும் என்றே கூறினார்கள். அவ்வாறில்லை. ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவித்து அதனூடாக ஒன்றிணைந்து செயற்பட விருப்பம் தெரிவித்துள்ளனர். வடமேல் மாகாண சபை முதலமைச்சர் தயாசிறி ஜெயசேகர இன்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்தார். ஜனாதிபதியின் மஹிந்த சிந்தனை கொள்கையின் பிரகாரம் காணப்படுகின்ற விடயங்களை எவ்வாறு மாகாண சபைக்குள் எவ்வாறு செயற்படுத்துவது என்ற விடயத்தை விரைவில் பேச்சுவார்த்தைகள் ஊடாக தீர்மானிக்கப்பட்டு அமைச்சர்களுடன் ஒன்றிணைந்து 5 ஆண்டு கால திட்டம் ஒன்றை ஏற்படுத்துவோம். இதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டு மத்திய மாகாணத்தில் அதிகூடிய விருப்ப வாக்குகளை பெற்றுக் கொண்ட ஆசாத் சாலியும் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டார். ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். இந்த நிகழ்வு ஜனநாயக கட்சியின் பிரதி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான காயந்த கெட்டகுருவின் தலைமையில் நடைபெற்றது. அரசாங்கம் முன்னெடுக்கும் மோசடியானதும் அடக்குமுறைகள் நிறைந்ததும் தேர்தல் சட்டங்களை மீறியதுமான தேர்தல் நடவடிக்கைகளூடாக நாங்கள் நடைபெற்று முடிந்த மாகாண சபை தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளோம். வாக்களித்தவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு வெற்றி பெற்றவர்களுக்கு உள்ளது. தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களுக்கு முக்கியத்துவம் அளிக்காது நாம் வலியுறுத்தும் சிறந்த அரசியல் கலாச்சாரத்திற்கு முன்னுரிமை அளித்து செயற்பட வேண்டியது உங்களின் கடமையாகும். අපි කතා කරන සදාචාරාත්මක දේශපාලනය ගැන ප්‍රමුඛත්වය දීලා ඉදිරියට වැඩ කරන එක ඒගොල්ලන්ගේ යුතුයකමක් වෙනවා.